பணம் தண்ணீர் மாதிரி கையில தங்கவே இல்லையா? அப்படின்னா உடனே இந்த உப்பு பரிகாரங்கள பண்ணி பாருங்க. உப்புக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய பயன் இருக்கு. பருப்புலயோ, காய்கறிலயோ உப்பு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனை. உப்பு நம்ம ஆயுளை அதிகப்படுத்தவும் செய்யும். அதே உப்பு தான் ஆயுளை குறைக்கவும் செய்யும். உப்பை சரியா எப்படி பயன்படுத்தணும் என்பதை ரொம்ப குறைவானவர்கள் தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நாங்க இங்க சாப்பாட்டுல பயன்படுத்துற உப்பை பற்றி சொல்ல போறதில்ல. உப்புக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல இந்த வீடியோல நாங்க சொல்ல போறது சில அற்புதமான உப்பு பரிகாரங்கள். இதைகளை நீங்க நம்பிக்கையோட பின்பற்றினீங்கன்னா உங்க வீட்ல பணத்தட்டுப்பாடு வராது. வீட்ல சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கும். இதை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்க மேல இருக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் லக்ஷ்மி மாதான்னு கண்டிப்பா எழுதுங்க. நண்பர்களே, உப்பு பல வகை இருக்கு. செந்தா உப்பு, மலை உப்பு, கடல் உப்பு, கருப்பு உப்பு, சாதாரண உப்பு என்று பல வகைகள் இருக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி உப்பு என்பது சந்திரனும் சுக்கிரனும் குறிக்கும் ஒன்று. சிலர் உப்பை ராகுவோட சின்னமாகவும் பார்க்கிறாங்க. இப்போ உப்போட அற்புதமான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். நம்பர் 1, ஜோதிட சாஸ்திரப்படி உப்பு சந்திரன் மற்றும் சுக்கிரனோட பிரதிநிதி. உப்பை நீங்க ஸ்டீல் இல்லாட்டி இரும்பு பாத்திரத்துல வச்சா அது சந்திரன் மற்றும் சனியின் சேர்க்கையாகிடும். இது ரொம்ப ஆபத்தானதா கருதப்படுகிறது. இது நோயும் துக்கமும் வர காரணமாகும். உப்பை பிளாஸ்டிக் பாத்திரத்திலையும் வைக்கக்கூடாது. உப்பை கண்ணாடி பாத்திரத்துல மட்டும் வைத்தால்தான் இந்த கெட்ட விளைவுகள் வராது. நம்பர் 2, உப்பை நேரடியா யாருடைய கையிலையும் கொடுக்காதீங்க. உப்பு பாக்கெட்டையும் கையில கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்படி செய்தால் உறவுகள் கெட்டு போகும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. நம்பர் 3, சாப்பாடு சமைக்கும் போது அதை முன்பே ருசி பார்த்து சாப்பிடாதீங்க. அப்படி செய்தால் உணவோட புனிதம் குறையும், தரித்திரம் வரும் என்று சொல்றாங்க. உப்பு குறைவா இருந்தா பிறகு சேர்த்துக்கலாம். முதலில் கடவுளுக்கு நைவேத்தியம் வைத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டை ருசி பார்க்கணும். இதனால வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிலைக்கும். நம்பர் 4, சுகமா வாழணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருவரோட உப்பை சாப்பிடாதீங்க. அவங்களோட இனிப்பை சாப்பிடலாம். பாவம் செய்கிற மனிதரோட வீட்டில் உள்ள உப்பை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் அவரை போல மாற ஆரம்பிக்கும். எங்க வேண்டுமானாலும் உப்பு அல்லது உப்பு கலந்த உணவுகளை சாப்பிடாமல் கவனமா இருக்கணும். நம்பர் 5, கட்டாயத்திலேயோ அழுத்தத்தாலேயோ யாரோட உப்பையும் சாப்பிடாதீங்க. இது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். நல்ல பண்புகளும் நல்ல சிந்தனையும் உள்ளவர்களோட உப்பை தான் சாப்பிடணும். நம்பர் 6, உப்பு கீழே விழுவது நல்லதா கருதப்படாது. பல நாடுகள்ல இது துரதிர்ஷ்டத்துக்கும் சண்டைக்கும் அறிகுறி என்று நினைக்கப்படுகிறது. இந்தியாவிலும் உப்பு கீழே விழுவது அசுபம் என்று கருதப்படுகிறது. உப்பை கீழே சிந்தினால் சந்திரனும் சுக்கிரனும் பலவீனமாவார்கள். இதனால வீட்டில் எதிர்மறை சக்தி அதிகரிக்கும். நம்பர் 7, தரித்திரம் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமையை தவிர்த்து வீட்டில் துடைப்பதற்கான தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பு இல்லாட்டி கடல் உப்பு சேர்த்து துடைக்கணும். இந்த பரிகாரத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும், சூழல் தூய்மையாகும், லக்ஷ்மி வரக்கூடிய பாதை திறக்கும், வீட்டில் செழிப்பு அதிகரிக்கும். நம்பர் 8, வீட்டில் பணப்புழக்கம் தொடர்ந்து இருக்கணும்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரும் உப்பும் கலந்து வீட்டின் நைருதி மூலையில் வைக்கணும். அதன் பின்னால சிவப்பு நிற பல்ப் ஒன்று ஏற்றி வைக்கணும். தண்ணீர் வறண்டு போனால் அந்த டம்ளரை சுத்தம் செய்து மறுபடியும் உப்பும் தண்ணீரும் நிரப்பி வைக்கணும். நம்பர் 9, பாத்ரூம் மற்றும் டாய்லெட் தோஷம் நீங்க ஒரு கண்ணாடி கிண்ணத்துல கல்லுப்பு அல்லது கடல் உப்பு நிரப்பி பாத்ரூம்ல வைக்கணும். இந்த பரிகாரத்தாலையும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த உப்பை மாற்றணும். பழைய உப்பை தூக்கி எரிந்து விடணும். நம்பர் 10, டாய்லெட்ல கண்ணாடி பவுல்ல கிறிஸ்டல்ல சால்ட்டு இல்லாட்டி கொரகொரப்பான உப்பை நிரப்பி வைக்கலாம். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றலாம். பழைய உப்பை டாய்லெட் சிங்கிள் போட்டுடலாம். ஏதாவது காரணத்தால் டாய்லெட் வடகிழக்கு திசையில் இருந்தால் அதன் கதவில் ரோரிங் லைன், அதாவது கர்ஜிக்கும் சிங்கம் படத்தை ஒட்டி வைக்கலாம். நம்பர் 11, பணம் வரவும் வீட்டில் செழிப்பு அதிகரிக்கவும் உப்பை கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு அதில் 4 இல்லாட்டி 5 கிராம் போடணும். இதனால் பண வரவு அதிகரிக்கும், வீட்டில் வளமும் செழிப்பும் இருக்கும், உப்பில் நல்ல மனமும் இருக்கும். இந்த பரிகாரத்தால் பணத்தட்டுப்பாடு வராது. நம்பர் 12,
தனிப்பட்ட தடைகள் நீங்க ஒரு கைப்பிடி அளவு பொடியாக்கி உப்பை மாலையில் எடுத்து தலையின் மேலே 3 முறை சுற்றி அதை வீட்டின் வாசலுக்கு வெளியே போடணும். இதை தொடர்ந்து 3 நாட்கள் செய்யணும். இன்னும் நிவாரணம் கிடைக்கலனா அதே உப்பை தலையின் மேல் சுற்றி டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் செய்யணும். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நம்பர் 13, வாஸ்து தோஷம். நீங்கள் மாற்ற முடியாத கலந்த வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்தால், அதனால் மனதில் வருத்தம், பயம், கவலை போன்றவை அதிகமாக இருந்தால் 2 கைகள்லையும் கொஞ்சம் கல்லுப்பை வச்சு சில நிமிடங்கள் பிடித்திருக்கணும். அதற்கு பிறகு அந்த உப்பை வாஷ் பேசினில் போட்டு தண்ணீரால் கழுவி விடணும். உப்பை இங்கும் அங்கும் தூக்கி எறியக்கூடாது. நம்பர் 14, நோயிலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரம். தூங்கும்போது தலையணைக்கு கிழக்கு திசை நோக்கி இருக்கணும். நீங்கள் தூங்கும் அறையில் ஒரு கிண்ணத்தில் சில செந்தா உப்பு துண்டுகளை வச்சு வைங்க. இதனால் உடல் நலம் நல்லா இருக்கும். வீட்டில் பணப்புழக்கமும் சீராக இருக்கும். நோய்கள் வராமல் இருக்க சாதாரண உப்பை குறைவாக பயன்படுத்தணும். அதற்கு பதிலாக செந்தா உப்பு இல்லாட்டி கருப்பு உப்பை உணவில் பயன்படுத்துவது நல்லது. நம்பர் 15, யாராவது ஒருவர் நீண்ட நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட தலையணை அருகில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு வைத்து வைக்கணும். 1 வாரம் கழித்து அந்த உப்பை மாற்றி புதுசாக வேற உப்பு வைத்து வைங்கள். இப்படி செய்தால் மெதுவாக அந்த நபரின் உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்பர் 16, கண் திருஷ்டி நீங்கும் பரிகாரம். உங்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ யாரோ கடன் திருஷ்டி பட்டிருந்தா ஒரு சிட்டிகை உப்பை 7 முறை அவங்க மேலே சுற்றி எடுத்து அதை ஓடும் தண்ணீரில் போட்டு விடணும். குழாயை திறந்து அந்த ஓடும் தண்ணீரை உப்பை போடலாம். இதனால் கண் திருஷ்டி தோஷம் நீங்கும். நம்பர் 17, சனியின் கெட்ட விளைவுகளை தவிர்க்கும் பரிகாரம். சாப்பிடும்போது பருப்பு இல்லாட்டி காய்கறியில் உப்பு குறைவாக இருந்தால் மேலேருந்து நேரடியாக உப்பு சேர்க்காதீங்க. அதற்கு பதிலாக கருப்பு உப்பை பயன்படுத்தலாம். காரம் குறைவாக இருந்தால் கருப்பு மிளகை பயன்படுத்தலாம். இப்படி செய்யாமல் இருந்தால் சனியின் கெட்ட விளைவுகள் ஆரம்பமாகும் என்று சொல்கிறார்கள். நம்பர் 18, ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் பலவீனமாக இருந்தால் அதற்கான பரிகாரம். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தால் கடல் உப்போ இல்லாட்டி சாதாரண உப்போ சாப்பாட்டில் பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதிலாக செந்தா உப்பை பயன்படுத்துங்க. இதனால் ரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் கடல் உப்பை உணவில் பயன்படுத்தலாம். நம்பர் 19, குடும்ப சண்டை தவிர்க்கும் பரிகாரம். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை, மனஸ்தாபம், குடும்ப பிரச்சனை இல்லாட்டி மன அமைதி இல்லாத நிலை இருந்தால் செந்தா உப்பு இல்லாட்டி கல்லுப்பின் ஒரு துண்டை படுக்கை அறையின் ஒரு மூலையில் வச்சு வைக்கணும். இதனால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும். அந்த உப்பு துண்டை 1 மாதம் கழித்து மாற்றி புதிய துண்டை வைத்து விடணும். நம்பர் 20, மன அமைதி பெறும் பரிகாரம். உங்கள் மனம் எப்போதும் அமைதி இல்லாமல் இருந்தால், தொடர்ந்து யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தால், ஏதாவது கவலையால் மனம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது உடல் நலத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். உப்பு கலந்த தண்ணீரில் குளித்தால் உடல் சுத்தமாகும். அதோடு மனதில் இருக்கும் பதட்டமும் அமைதியாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல் மீது செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.